அதாவது 1% நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. திட்டங்களை அறிவிச்சதும் சரி, கடந்த காலம் நடந்துகிட்ட முறையும் சரி, அரசு ஊழியர்கள் நடத்தின விதமும் சரி, இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஈடுபட்டதும் சரி, எதையாவது ஒரு விதத்துல ஒன்னு முழுதாக நம்பி ஆதரித்த போக்கு அவரிடம் இருந்ததா? ஈழ பிரச்சனையை எடுத்த எந்த ஒரு போராட்டத்துக்கும் ஒரு குரலுக்கும் கடைசி நேரத்துல வந்து கொடுத்தாங்க. தேர்தல் நேரம் 2009 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருந்தப்ப வந்து கொடுத்த ஒரு குரல், அதோட சரி. அரசு ஊழியர்கள் பிரச்சனை எதுவுமே இல்ல, மக்களுடைய பிரச்சனை எதுவுமே இல்ல. இப்படின்ற ஒரு ஜெயலலிதா மட்டும் உங்களுக்கு எந்த விதத்துல நம்பிக்கையா வந்து வெற்றி பெற்றுவாருன்னு நம்புறீங்க நீங்க? 2 விஷயம். ஒன்று என்னுடைய சொந்த விருப்பம், இன்னொன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமை. இரண்டும் ஒன்றோடொன்று பொருந்தி போவதை நான் பார்க்கிறேன். என்னுடைய சொந்த விருப்பம், அதை நான் மறைக்க விரும்பவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் எக்காரணம் கொண்டும் இந்த தேர்தலுக்கு பிறகு நீடிக்க கூடாது என்பதில் நான் மிகவும் கடுமையான அபிப்பிராயம் கொண்டவனாக இருக்கிறேன். கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நான் கடவுளை கூட பிரார்த்தனை செய்ய தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் என் நினைவறிந்து 1967 இருந்து நான் தேர்தல்களை என்னுடைய நினைவாற்றலோடு என்னுடைய பார்வையோடு நான் பார்த்து வருகிறேன். 67 முதன்முறையாக காங்கிரஸ் தோற்கிற நேரம், அப்பொழுது நான் மாநில கல்லூரியில் மாணவனாக படித்துக் கொண்டிருந்த நேரம். 67 தொடங்கி இந்த 2011 தேர்தல் வரை நான் பார்த்திருக்கிறேன். இதுவரையில் தமிழகத்தில் இதே கலைஞரை கூட இதற்கு முன்பு 4 முறை ஆண்டிருக்கிறார். இப்படி ஒரு மலினமான மக்கள் விரோத அரசு தமிழகத்தில் இதுவரை நடந்ததே கிடையாது. அது எம்ஜிஆர் ஆனாலும் சரி, ஜெயலலிதா ஆனாலும் சரி, இதற்கு முன்பு இருந்த கருணாநிதி ஆனாலும் சரி, இவ்வளவு ஒரு மலினமான அரசு நடந்தது கிடையாது. பிறகு வருகிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த அரசு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? என் இனம் அழிவதற்கு, என் இனம் முற்றாக அழிவதற்கு, என் இனம் சார்ந்த பெண்மணிகள் கற்பை இழப்பதற்கு, என் இனத்தினுடைய மக்கள் அத்துணை பேரும் மனநோயாளிகளாக இன்றைக்கும் ஈழ மண்ணில் வாழ்வாதாரம் இல்லாமல் உலவிக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்த 2 பகைவர்கள், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று காங்கிரசோடு கைகோத்து நின்ற கலைஞர் கருணாநிதி. இந்த 2 பேருமே தமிழ் இனத்தினுடைய எதிரிகள் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த தமிழ் மண்ணில் காங்கிரஸ் என்ற ஒன்று அடியோடு வேறறுக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு என்பது முழுமையாக சரிந்து இத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் நினைத்தால் இந்த போரை நிறுத்தி இருக்க முடியாது என்றால் அவரை தமிழ் கூறும் நல்லுலகம் மன்னிக்கலாம், மன்னிக்க வேண்டும் என்று நானே சொல்லுவேன். ஆனால் எனக்குள்ள அரசியல் அறிவை வைத்துக் கொண்டு நான் பார்க்கிறேன். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடந்த பொழுது நினைந்து பாருங்கள். நீங்கள் எனக்கு என்ன கருணாநிதி என்ன சொந்த பகையா? கருணாநிதி மீது எனக்கு என்ன மூடப்பகைமையா? எந்த மனிதனிடமும் மூடப்பகைமை கொள்ளுகிற அளவுக்கு மனப்பக்குவம் இல்லாத நோயாளி இல்லை. இந்த குமுறலை நீங்க சொல்றீங்க. இதுக்கு மாற்றாக ஜெயலலிதா வந்துருவார். நான் சொல்வது சுபவீர பாண்டியன் அவர்களும் திருமாவளவனும் இப்ப பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமும் சரி. இப்ப இந்தமா மட்டும் யோக்கியமான ஒரு கேள்வி நான் தெளிவாக நான் ஒன்று சொல்கிறேன். ஏகலைவன் எப்பொழுதுமே யார் யாரை விட மோசமானவர் என்பதை முதலில் புரிந்து கொள்ள அவரவர் வாக்குமூலத்தை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நான் கேட்பது, ஜெயலலிதா தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் தமிழ் இனத்தின் தலைவி நான் தான் என்று சொல்லி நீங்கள் காது கொடுத்து கேட்டிருக்கிறீர்களா? இல்ல. தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்காக என்னுடைய கழகம்தான் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் படித்திருக்கிறீர்களா? இல்ல. உலக தமிழர்களின் ஒரே தலைவி நான் தான் என்று உறக்கம் முழங்கி நீங்கள் செவியுற்றிருக்கிறீர்களா? கிடையாதே. சட்டமன்றத்தில் எழுந்து நான் பாப்பாத்தி என்று சொல்லுகிற அளவுக்கு துணிச்சலோடு செயற்படக்கூடிய பெண்மணி. நான் அந்த பெண்மணியை ஏற்றுக்கொள்கிறேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற நடிப்பு சுதேசிகளை விட நான் இப்படித்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் மேன்மையானவர்கள் என்று நான் கருதுகிறேன். எந்த காலத்திலும் ஜெயலலிதா ஈழத்தமிழர்களுக்கான ஒரு பெண்மணியாகவோ ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவு குரலாகவோ உலக தமிழர்களே பார்க்கவில்லை. தொடக்க காலம் தொட்டு இன்று வரை தமிழின் பெயரால், தமிழ் இனத்தின் பெயரால் இயக்கம் கட்டியது யார்? உலக தமிழர்களுக்காக உரக்க குரல் கொடுத்தது யார்? தமிழின தலைவர் என்று மகுடத்தை தானே சூட்டிக் கொண்டு கண்ணாடி முன்னாலே பார்த்து மகிழ்ந்தது யார்? இந்த தமிழையும் தமிழ் இனத்தையும் வைத்துத்தானே இவ்வளவு பெரிய வாழ்வு கருணாநிதிக்கு கிடைத்தது.
கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் என்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால், அதிகாரத்தில் கருணாநிதி வந்து உட்காராமல் இருந்திருந்தால் இவர்கள் அம்பானிகளாக மாறி இருக்க முடியுமா? அப்படி கருணாநிதி திரும்ப திரும்ப கொண்டு வந்து உட்கார வைத்ததற்கு என்ன காரணம்? கருணாநிதி பெரிய தத்துவ ஞானி என்றா? உலகமே கண்டிராத தமிழ் அறிஞர் என்றா? இவருக்கு இணையாக பேசவோ இணையாக எழுதவோ இந்த மண்ணில் இதுவரை எவனும் பிறக்கவில்லை என்றா இவரை கொண்டு வந்து வைத்தார்கள்? எல்லாரையும் விட கூடுதலாக இந்த இனத்திற்காக குரல் கொடுத்தவர் என்பதற்காக, இந்த இனம் பற்றியே பேசியவர் என்பதற்காக, இந்த இன நலன் குறித்தே சிந்திப்பவர் போல நடித்தவர் என்பதற்காக, எழுதும் போதும் பேசும் போதும் இனத்துக்காகவே ஒப்பாரி வைத்தவர் என்பதற்காக இவர் நடிப்பிலே மயங்கி இந்த தமிழ் சமுதாயம் இவருக்கு இவ்வளவு பெரிய வாழ்வை கொடுத்தது. 5 முறை முதலமைச்சரானது யாரால்? இந்த இனத்தினால் தானே, இந்த மொழியினால் தானே. நீங்கள் சாதி என்ற அடிப்படையில் இங்கே சாதி வாரியாக பிரிந்து கிடப்பவன் தமிழன். புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் தமிழன் ஒன்று கட்சி ரீதியாக பிரிந்து கிடப்பான், இன்னொன்று சாதி ரீதியாக பிரிந்து கிடப்பான். அப்படி பார்த்தால் கருணாநிதி ஒன்றும் ராமதாஸை போல அதிகமான மக்களை கொண்ட வன்னியர் ஜாதியில் பிறந்தவர் இல்லை, அல்லது முக்குலத்தோர் ஜாதியில் பிறந்தவர் இல்லை, நாடார் ஜாதியில் பிறந்தவர் இல்லை. நான் எப்பொழுதுமே சாதி குறித்து மனிதனை சார்ந்து பேசுவதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை. ஆனால் சொல்கிறேன், நான் தமிழ்நாட்டிலேயே மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி கலைஞருடைய சமூகம். ஆனால் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதனுக்கு 5 முறை முதலமைச்சர் நாற்காலியை தமிழன் கொடுத்திருக்கிறான் என்றால், தமிழன் உனக்கு சாதி பார்த்தானா? இனத்தை பார்த்திருக்காங்க, இனத்தை பார்த்தான். இந்த இனத்துக்காகவும் இந்த மொழிக்காகவும் உன்னை விட்டால் வேறு ஆள் கிடையாது என்று நம்பினான். ஆனால் இந்த இனமும் இந்த மொழியும் உங்களால் தான் சிதைக்கப்பட்டது என்பது வரலாறு. முள்ளிவாய்க்காலில் நான் சொல்கிறேன், எப்படி உலக தமிழன் மன்னிப்பான்? அப்படி மன்னித்தால் அவன் உலகத்தில் அவன் தமிழன் என்றே பொருள்பட மாட்டான் என்று நான் இன்னமும் நம்புகிறேன். முள்ளிவாய்க்கால் சம்பவம் என்பது ஒன்று இருக்கட்டும், 20,000 பேர் ஒரே நாளில் படுகொலை செய்யப்பட்டது என்பது ஒரு புறம் இருக்கட்டும், 3 லட்சம் பேர் வதை முகாம்களில் சிக்கி சீரழிந்தது ஒரு புறம் இருக்கட்டும், எண்ணற்ற தமிழச்சிகள் கற்பை இழந்து கதறியது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எல்லாவற்றையும் மீறி நான் சொல்கிறேன், இவர் டெல்லிக்கு போகிற அன்றுதான் முள்ளிவாய்க்காலில் பிரபாகரன் சடலம் என்று ஒன்றை திரும்ப 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 இந்தியாவினுடைய அனைத்து ஊடகங்களும் காட்டிக்கொண்டே இருக்கின்றன. இதுதான் பிரபாகரன் சடலம். பிரபாகரன் சடலம் என்று காட்டுகிற பொழுது உலகத் தமிழர்கள் அத்துணை பேரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், அரற்றுகிறார்கள், எதிர்காலம் குறித்து தெரியாமல் தவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இவர் டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு போய் சோனியா காந்தியையும் மன்மோகன் சிங்கையும் சந்தித்து, இனியாவது என் அப்பாவி தமிழர்கள் மீது நீங்கள் கை வைத்தால், ராஜபக்சே அரசுக்கு மறைமுகமாக நீங்கள் ஆதரவு கொடுத்தால், தமிழ்நாடு அதை கண்டுகொண்டு அமைதியாக இருக்காது என்று சொல்வதற்காக சென்றார். சோனியா காந்தியிடம் எச்சரிக்கை குரல் கொடுக்கவா சென்றார்? மன்மோகன் சிங்கிடம் எச்சரிக்கை கொடுப்பதற்காக சென்றார்? இல்லையே. தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய பேரனுக்கும் சரியான பணத்தை கறக்கக்கூடிய இலாக்காக்களாக பார்த்து பெறுவதற்கு அங்கே 1 வாரம் முகாமிட்டார். 1 வாரம் முகாமிட்டார். அப்படியானால் இந்த கலைஞர் மீது எனக்கு எப்படி மரியாதை வரும்? நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த கலைஞர் உழவு சந்தையை கொண்டு வந்தார், மகளிர் மேம்பாட்டு திட்டம். எந்த மனிதன் ஆட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் நடக்கிற பொழுது, ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு வரவு செலவு திட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதில் 4 நல்ல காரியம் நடந்துதான் தீரும். நீங்கள் மகளிருக்கு மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வருவதற்கும் விவசாயிகளுக்கு உழவர் சந்தை வைப்பதற்கும் கருணாநிதியை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைக்கவில்லை. காமராஜர் செய்யாததையா இவர் செய்துவிட்டார். 9 ஆண்டு காலம் காமராஜர் நடத்திய ஆட்சி சாதனையில் ஒன்றையாவது இவர் சொந்த சாதனையாக சொல்ல முடியுமா? காமராஜருக்கு இருந்த படிக்காத காமராஜ் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அவருக்கு இருந்த புரிதல், அவருக்கு இருந்த அறிவு, அவருக்கு இருந்த சமூக பார்வை இவர்களுக்கு உண்டா? முதலில் அவர் எங்கிருந்து தொடங்கினார்? இல்ல, உங்களுடைய இந்த கோபம் என்னுடைய நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சமரசங்களில் ஈடுபட்ட இந்த கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சி இத்தோடு முடிய வேண்டும் என்பது என் சொந்த விருப்பம். இது ஒன்று. இரண்டாவது, ஜெயலலிதா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவானவரா, ஈழத்தமிழர்களுக்கு எதிரியா, அவர் தமிழினத்துக்கு தலைவியா என்றெல்லாம் வாக்காளர்கள் சிந்திப்பதே கிடையாது. இன்றைக்கு உள்ள சூழல், வாக்காளர்களுக்கு முன்னாலே இருக்கிற பிரச்சனை, விண்ணை முட்டி இருக்கிற விலைவாசி, 1 ரூபாய்க்கு அவன் அரிசி வாங்கலாம். 1 ரூபாய்க்கு அரிசி வாங்கி 365 நாளும் கஞ்சி குடிக்க முடியாதவனால்,
கொஞ்சம் குழம்பு வைக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டு விட்டாலே அவன் 100 ரூபாய் செலவழிக்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு விலைவாசி ஏறி இருக்கிறதே. விலைவாசி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக போய் நிற்கிறது, வாக்குகளை கொண்டு போய். மின்சார பற்றாக்குறை, மின் தடை. இன்றைக்கு இதுவரையில் இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன செய்தார்கள் நான் கேட்கிறேன். ஏற்கனவே மின் பற்றாக்குறையில் இருங்க. இதுதான் நேற்று கோயம்புத்தூர்ல பேசுறப்போ, ஈரோடுல பேசுறப்போ தமிழக முதலமைச்சர் இந்த மின்வெட்டுக்கு காரணம் ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மின்சாரத்துறையை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மலையையாவது நீங்கள் விட்டு வைத்தீர்களா? மலையை, எங்கே மலையை பார்த்தாலும் திருப்பதியில் மனிதனுடைய தலைக்கு மொட்டை அடிக்கிறான். இவர்கள் மலை முழுவதும் மொட்டை அடித்து விட்டார்களே. மலை முழுவதும், மலையை கண்டால் மலையை மொட்டையடித்து கிரானைட் கற்களாக விற்று விடுவது. ஒரு ஆறு என்பது சொந்த தாயை விட மேன்மையானவள் இல்லையா? தாயினுடைய மார்பகத்திலே இருந்து சுரக்கக்கூடிய பாலை விட உன்னதமானதல்லவா அந்த ஆறு சுமந்து வருகிற தண்ணீர்? அந்த ஆற்றினுடைய அடி மடி வரையில் சுரண்டி விட்டீர்களே மணல் கொள்ளை நடத்தி. இந்த மணல் கொள்ளையை நடத்தியது யார்? அரசுக்கு இதில் பொறுப்பில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் அப்படியானால் நீங்கள் எதற்காக வேடிக்கை பார்த்தீர்கள்? அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? பல்லாயிரக்கணக்கான வண்டிகளில் ஒவ்வொரு நாளும் மணல் கொள்ளை அடிக்கப்பட்டதே. மணல் கொள்ளை அடிக்கப்பட்டதிலே இருந்து எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சாதனை தான் நான் காரணம் அல்ல. கிரைண்டர் அல்லது மிக்சி நான் கொடுப்பேன் என்று கலைஞர் சொன்னார். உடனே அடுத்த நாள் ஜெயலலிதா சொல்கிறார், நன்றாக பத்திரிகையாளர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எய்தர் ஆர் என்பதே கிடையாது என்னிடம். அவர் எய்தர் கிரைண்டர் ஆர் மிக்சி என்றார். But I am going to give both grinder and mixie along with a fan என்று திரும்ப தெளிவாக சொல்கிறார். நான் கேட்கிறேன், காமராஜர் உயிரோடு இருக்கிற பொழுதுதானே 1967 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவேன் என்று சொன்னார்கள். உடனே காமராஜர் அவர்கள் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தான் போடுவேன் என்று சொல்கிறார்கள். அண்ணாதுரை அவர்களுக்கு விவசாயம் தெரியாது, அவர் நெசவு குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் எனக்கு விருதுப்பட்டியில் விவசாயத்திலிருந்து அத்தனையும் கீழ்த்தட்டிலிருந்து வந்தவன் நான் சொல்கிறேன், எனக்கு வாக்களியுங்கள், 1 ரூபாய்க்கு 5 படி அரிசி போடுகிறேன். சொல்லி இருக்க கூடாதா? சொல்லவே இல்லை. எங்காவது ஒரு மலினமான வாக்குறுதியை காமராஜ் வாய் திறந்து கொடுத்து வாக்குகளை கேட்ட வழக்கம் உண்டா? சரி, முடித்து விடுகிறேன், இந்த இடத்தில் முடித்து. ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் வாக்கு என்பது ஜெயலலிதாவுக்கு அல்ல. வாக்கு என்பது ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு எதிராக. இன்றைக்கு ஸ்பெக்ட்ரம் என்றால் என்னவென்று கடைசி கிராமத்தில் உள்ள மனிதனுக்கு தெரியாது. ஆனால் இந்த மனிதர்கள் 1,76 லட்சம் கோடியா, அதற்கு எத்தனை பூஜ்ஜியம் என்று கூட தெரியாதே. அப்படியானால் கோடி கோடியாக கொள்ளையடித்து விட்ட கூட்டம் இது என்ற இல்ல. இது உங்களுடைய கருத்து இல்ல. இருங்க, உங்களுடைய கருத்து ஏற்புடைய